கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கடல் சீற்றமாக உள்ளதால் அங்கிருந்த சுற்றுலாப் பயணிகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்துகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர். மேலும் பாதுகாப்பை உணராமல் கடலில் இறங்கி கை கால்களை நனைக்க முயற்சித்த போது போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் படகு சவாரியும் மழை காரணமாக திடீரென நிறுத்தப்படுவதால் டிக்கெட் எடுக்கும் வரிசையில் நிற்கும் பயணிகளும் ஏமாற்றமடைந்துள்ளனர். கோடை விடுமுறையை ஒட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தற்போது முக்கிய சீசன் நிலவுகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கடல் சீற்றமாகவும் சுற்றுலா ஏற்பட்டு உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கடல் சீற்றம் நிலவி வருவதால் கடற்கரை பகுதிகளில் போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லும் படகு போக்குவரத்தும் இன்று காலை திடீரென நிறுத்தப்பட்டது. கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி படகு போக்குவரத்து நிறுத்தப்படுவதால் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் கனமழை எதிரொலியாக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாகவே காணப்படுகிறது. அப்படி வருகை தரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தையும் உணராமல் கடலில் இறங்க முயற்சிக்கின்றனர். அவர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தியுள்ளனர். திடீரென மழை பெய்வதால் கடலில் படகு சவாரியை நிறுத்தப்படுகிறது. இதனால் அந்த பயணிகள் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.